இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு கூட பேசுமுறை கொடுத்த வசனம் யோவான் 20ஆம் அதிகாரம் 15வது வசனத்தின் முன்பகுதி. இயேசு அவளை பார்த்து, ஸ்திரியை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளாய் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசுகின்றார். பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய ஒரு கரசனியின் குரல், நமது கண்ணீரை துடைக்கும் பாசத்தின் குரல். கர்த்தர் ஒருவரே நம் உள்ளத்தின் அங்கலாய்ப்பை முற்றிலும் அறிந்தவராயிருக்கின்றார். அவர் ஒருவரே நம்முடைய வேதனைகளையும் போராட்டங்களையும் அறிந்து கொண்டவர் அவர் ஒருவர் மட்டும்தான். பிரியமானவர்களே, அவரே நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைக்கிறவர். பிரியமானவர்களே, அவருடைய அன்பின் கரத்தினால் நம்முடைய கண்ணீரை எல்லாம் அவர் துடைப்பார். மகதலேனா மரியாள் அழுகை அவருடைய இருதயத்தை உருக்கிற்று. ஏன் அழுகிறாய் என்று பாசத்தோடு கேட்டார். வீட்டெழுந்த மீட்பர் முதலாவது தம்முடைய சீசர்களுக்கு காட்சி கொடுக்காமல் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்த மகதலேனாவிற்கு காட்சி கொடுக்கின்றார். அன்று ஆகார் தன்னுடைய பிள்ளையை தண்ணீர் இல்லாமல் மரண தாகத்தினால தவித்தது இல்லையா, அதை பார்த்து அவள் சத்தமிட்டு அழுதாள். ஆனா அந்த கண்ணீர் கர்த்தரின் இருதயத்தை உருக்கிற்று. அவர் ஆகாரை பார்த்து, பயப்படாதே என்று சொல்லி அவளை தேற்றினது மாத்திரமல்ல, அவளுக்கு தண்ணீர் துறவையும் கட்டளையிட்டார் அல்லவா. கர்த்தர் பிள்ளைக்கு புது ஜீவன் கொடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தர் பிள்ளையோடு கூட இருந்து வளரச் செய்தார். பிரியமானவர்களே, அப்படியானால் இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களையும் நோக்கி பார்க்கின்றார். ஏதோ ஒரு நபருடைய கண்ணீரை மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள மக்கள் யாரெல்லாம் இயேசுப்பாவை நோக்கி பார்க்கிறாங்களோ அவர்களையெல்லாம் கர்த்தருடைய கண்கள் பார்க்கின்றது. பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு யாரெல்லாம் இயேசுப்பா என்று சொல்லி கூப்பிடுகிறாங்களோ அவர்களுடைய கண்ணீர் தெரியும், அந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தின் வேதனைகள் தெரியும், அவருடைய சரீரத்தின் உபாதைகள் தெரியும். எந்த வேதனைகளாக இருந்தாலும் எந்த ஒரு சூழ்நிலைகளின் நிமித்தம் கண்ணீர் வடித்தாலும் கூட அந்த கண்ணீரெல்லாம் இயேசுவுக்கு தெரியும். பிரியமானவர்களே, மகதலேனா மரியாளிடம் மாத்திரம் ஏன் அழுகிறாய் என்று கேட்ட இயேசு இன்று உங்களிடமும் கேட்கின்றார். நான் இருக்கிறேன், ஏன் கலங்குகிறாய் மகனே மகளே என்று சொல்லி இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். உன் உறவுகள் உன்னை கைவிட்டதோ, உன் கணவன் உன்னை கைவிட்டு விட்டாரோ, உன் நண்பர்கள் உன்னை கைவிட்டார்களோ, உன்னை ஏமாற்றி விட்டார்களோ, யார் உன்னை கைவிட்டார்கள், உன் குடும்பம் உன்னை கைவிட்டு விட்டதோ, பரிதபிக்கப்பட்ட நிலையில நீ நின்று கொண்டிருக்கிறாயோ, மகனே மகளே, கலங்காதே. உன்னை தேற்றுகிறவர் ஒருவர் நான் இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்கிறவர் நான் ஒருவர் இருக்கிறேன். உன்னை பாதுகாக்கிற தேவன் நான் ஒருவர் இருக்கிறேன். ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தின் நிமித்தம் நான் வாழ்வதை விட சாவது நலமாயிருக்கும் என்று சொல்லி மறைமுகமாக கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயோ, தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறாயோ, யாரும் பார்க்கவில்லை, நான் தற்கொலை செய்து கொண்டு செத்து போவதை காட்டிலும் வேற வழி இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறாயோ, மகனே மகளை, உன்னை பார்த்து இயேசு இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். எதை குறித்தும் நீ கவலைப்படாதே. உன்னை தேற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார், உன்னை வாழ வைக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், உன் குடும்பத்தை கட்டுகிறவர் ஒருவர் இருக்கிறார், உனக்கு சுகத்தை கொடுக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய தழும்புள்ள கரம் உன்னை சுகப்படுத்தும் மகனே மகளே, நான் உனக்கு விடுதலை தருவேன், உனக்கு சுகத்தை தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகின்றார். ஏன் அழுகிறாய் என்று சொல்லி இயேசுவின் குரல் அன்றைக்கு மகதலேனா மரியாளிடம் பேசினாரே, அதே இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரோடு கூட பேசுகின்றார். எந்த சூழ்நிலைகளில் நீங்கள் கண்ணீர் வடித்தாலும் கூட உங்களுக்கு ஒரு மறுவாழ்வை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு புது பலனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே அத்தனை இரத்தத்தையும் சிந்தி, கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி நாம் ஒவ்வொருவரையும் வாழ வைப்பதற்காக அவர் இரத்தத்தை சிந்தினார். அதனால கவலைப்படாதீங்க, இயேசு கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளுங்க. அவர் உங்களை வாழ வைத்து உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்தருள்வாராக. ஆமென்.